புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 3 வாழ்க்கையின் மகிமை மற்றும் வீழ்ச்சி பக்கம் 128. அன்பிலும் நம்பிக்கையிலும் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல சிரிக்கிறாள். அவளது இயல்பில் அழியாத சக்தியைக் கொண்டுள்ளது. நித்திய சித்தத்தைத் தாங்கிய அவள் மார்பில் அவளுடைய ஒளிரும் இதயத்தைத் தவிர வேறு வழிகாட்டி தேவையில்லை. அவள் படிகளின் தெய்வீகத்தை எந்த வீழ்ச்சியும் சிதைக்கவில்லை. எந்த அந்நிய இரவும் இல்லை. அவள் கண்களை குருடாக்க வாருங்கள். முணுமுணுப்பு வளையம் அல்லது வேலியால் எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு செயலும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவளது வேகமான ஆடம்பரமான மனநிலை மற்றும் அவளது மனதின் பணக்கார நிற கலவரம், தெய்வீக மற்றும் வலிமைமிக்க கனவுகளின் துவக்கம், எண்ணற்ற வடிவங்களின் மந்திரவாதி, கடவுளின் தாளங்களின் அளவை ஆராய்ந்து அவள் விருப்பப்படி தனது மந்திரவாதியான அதிசய நடனத்தை நெய்து. ஒரு டியோனிசிய தெய்வம் மகிழ்ச்சி, படைப்பு பரவசத்தின் ஒரு பேச்சண்ட். இந்த பேரின்ப உலகத்தை அவர் பார்த்தார் மற்றும் அதன் அழைப்பை உணர்ந்தார். ஆனால் அதன் மகிழ்ச்சிக்குள் நுழைய வழி இல்லை. நனவான வளைகுடா முழுவதும் பாலம் இல்லை. ஒரு இருண்ட காற்று அவரது ஆன்மாவை சுற்றியிருந்தது. அமைதியற்ற வாழ்க்கையின் உருவத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. எங்கும் மனமும் ஏக்க உணர்வும் இருந்தபோதிலும் சாம்பல் அனுபவத்தால் சோகமான எண்ணம் உருவானது. கவனிப்பு மற்றும் துக்கம் மற்றும் தூக்கத்தால் மங்கலான பார்வை. இவை அனைத்தும் நிழலில் நடப்பவரின் இதயத்தால் நீண்ட தூரத்தில் கற்பனை செய்யப்பட்ட ஒரு பிரகாசமான விரும்பத்தக்க கனவாக மட்டுமே தோன்றியது. பூமி வலி. அவர் ஒருமுறை நித்தியத்தின் பிடியை உணர்ந்திருந்தாலும் துன்பப்படும் உலகங்களுக்கு மிக அருகில் அவரது இயல்பு வாழ்ந்தது. மேலும் அவர் நின்ற இடங்கள் இரவின் நுழைவாயில்கள். அரிதாகவே உலகின் கவனிப்பால் மிகவும் நெருக்கமாக. நாம் உருவாக்கப்பட்ட அடர்த்தியான அச்சு. சுத்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாகவும் தூய ஒளியை வெளிச்சமாகவும் மாற்ற முடியுமா? முதலில் சிந்தித்து வாழ வேண்டும் என்ற அதன் வேதனையான விருப்பத்தால் வலியும் இன்பமும் கலந்த ஒரு உணர்வு எழுந்தது.